முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஹாப்பி பொங்கல். திமுக விசுவாசிகள், அப்புறம் ஒன்றிய கட்சி, அந்த கட்சி, இவங்க கட்சி, அல்லக்கை கட்சி, நொல்லக்கை கட்சி, எல்லா கட்சிக்கும் ஹாப்பி பொங்கல். டிவிக்கே விஜய் ரசிகர்களாக எங்களுக்கு ஜனநாயகனுக்கு பொங்கலே கிடையாது, கண்ணீர் பொங்கல். எங்களுக்கு 3000 ரூபா குத்து ஏமாத்துறீங்க, வேலைக்கே ஆகாது. தலைவரே, நீ வந்து அடுத்த சிஎம் ஆகணும்னா எழுதி சொல்கிற 1 கோடி ரூபா ஒரு ஃபேமிலிக்கு கொடு. நீ அசால்ட்டாக குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு 3000 ரூபா குத்து ஒன்றுமே பண்ண முடியாது. 3 நாள் கறி சோறு ஆக்கி சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? அங்கங்கே டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து பென்ஷன் போடாமல் இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு பராசக்தி கேட்குதா? பழைய காலத்து பிரிண்ட்டை கொண்டு வந்தீங்க ஓட்டுற, யாரை விபூதி அடிக்கிற, யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், அன்னைக்கு தான் எல்லா ஃபெஸ்டிவலும் நாங்கள் எப்போ இருந்தாலும் வெயிட் பண்ணுறோம். மாவன் அந்த சென்சார் போர்டு ஆள் மட்டும் கிடைச்சான், எவன் தெரிஞ்சான், அவ்வளோதான். இங்கே தமிழ்நாட்டில் யாருமே இதுக்கு குரல் கொடுக்கல. நடிகர் சங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியல, தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியல, யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. சிம்பு பேசுகிறாரு, சில யாரெல்லாம் உண்மை ஃபேக்ட்டுங்க, ரியாலிட்டி யாருக்கு தெரியுதோ அவங்க பேசுவாங்க. நீ வந்து அந்த கட்சி கூட வேலை செய்கிற, இந்த கட்சி கூட இருக்க, ஜனங்கள் காட்டுவாங்க 2026 ஒரு விரல் புரட்சி. அன்னைக்கு இருக்கு, நாங்கள் சிஎம் ஆயிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறோம், அன்னைக்கு கொண்டாடுறோம் நாங்கள் பொங்கல். ஓகேயா? இது எங்களுக்கு பொங்கலே கிடையாது. தளபதி வராரு, ஈக்குவாலிட்டி வரப்போகுது, எல்லாருக்குமே பொங்கல் தான். ஜனநாயகனுக்காக நாங்கள் வெயிட்டிங்கு. தேங்க்யூ ஸோ மச். இது விஜய்க்கான பிரச்சனைங்க, இப்போன்னு இல்லைங்க. அவர் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு வந்த பிரச்சனை அப்போவே வந்துச்சு. எம்ஜிஆர் அரசியலுக்கு இங்கே வந்து அரசியல் பெரிய டூலு, புரியுதுங்களா? நீ அரசியல் இப்போ நார்மலாக அவர் வந்து அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் அரசியலுக்கு வந்தனால தான் கூப்பிட்றானுங்க, என்கிட்ட வா, நீ இவங்கிட்ட வா, என் கட்சி சேரு, ஓட்டு போடு. யாருக்கோட்டும் இங்கே பாரு, அவன் தூண்டில் போடுவார். தளபதி யாரு கூட போய் சேர்ந்துடாதீங்க, நீங்கள் சிங்கிளாக நில்லுங்க, நாங்கள் போடுறோம் உங்களுக்கு ஓட்டு. அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான், ஜனநாயகன். எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. அந்த பழைய காலத்து ஆளுங்கள்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே எங்களெல்லாம் ஏமாற்றி வீடியோ எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஹிந்தி கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ, தமிழ். இப்போ எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் கற்றுக்குறாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே எல்லா மீடியம்லையும் படிக்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் நாலேஜபிள் ஆகிட்டோம். அவ்வளோ ஒன்றும் ஊக்க கிடையாது நாங்கள். புரியுதுங்களா? அதனால் தளபதி தான் அடுத்த சிஎம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறது தான் எங்களுக்கு பொங்கல். தேங்க்யூ. ரொம்ப வருத்தத்தோடு தெரிகிறேன். கண்ணீர் பொங்கல் எங்களுக்கு.